Hi friends, welcome back to Mama's Bema. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா பெங்களூர் போறோம் தீபாவளிக்கு. கிளம்பியாச்சு. தீபாவளி செலிப்ரேஷன் நமக்கு பெங்களூர்ல தான், பாப்பா கூட தான். ஏன் அப்படின்னா நிறைய பேர் கேள்வி கேட்பீங்க. ஆமா, அவங்க தான் இங்க வரணும், நீங்க எங்க போறீங்க அப்படின்றது எல்லா क्वेश्चनக்கும் ஏன் தீபாவளி அங்க செலிப்ரேட் பண்றோம் அப்படிங்கற எல்லா டீடைல்ஸும் இந்த வீடியோக்குள்ள இருக்கு. வாங்க फ्रेंड्स, வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு என்ன பண்றோம் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து நான் பேக்கிங் எல்லாம் நான் எடுத்து வச்சிட்டேன் எல்லாத்தையுமே. பா 2 பெட்டி பத்தாதாப்பா? 2 நாளைக்கு என்னப்பா? 2 nights 3 days அவ்வளவுதான்ப்பா. 3 நாளைக்கு 3 Dress வேணும்ல. ஆமா. அப்ப நைட் போட்டுக்கிறதுக்கு அதுவே கரெக்டா போச்சு. இதுக்கு அப்புறம் வந்து என்னன்னா 2 பெட்டி கரெக்டா இருக்கு. ஆனா என்னன்னா நம்ம மேக்கப் திங்ஸ் எல்லாம் போடுறதுக்கு இந்த பேக் எடுத்துக்கிட்டேன். ஓகே ஓகே. இந்த பேக் எடுத்துக்கிட்டேன், அவ்வளவுதான். என் ஹேண்ட் பேக் இது, அவ்வளவுதான். இதுதான். இதுக்கு அப்புறம் எல்லாம் இந்த பேக் வேற அந்த பேக் வேறயாப்பா? ஆமா, இதெல்லாம் ஃபுல்லா மேக்கப் திங்ஸ். அதுக்கப்புறம் என் மருந்து, அதுக்கப்புறம் சோப்பு, சீப்பு, கண்ணாடி எல்லாமே இதுக்குள்ள, செருப்பு எல்லாமே வரும்னு நினைக்கிறதுக்குள்ள. ஓகே. அதனால சரியா, இப்ப வந்து இதுதான், அவ்வளவுதான். இது என்னோட பேக்கிங் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன். நீ இன்னர் தான் வரல, எனக்கு மத்த எல்லாமே வந்து எடுத்துன்னு வந்துடலாம். எவ்ரிதிங் என்னோட பேண்ட் எல்லாமே எடுத்து வச்சிட்டியா? கருப்பாயிடுச்சு போட்டு. ஏர்போர்ட்ல போடுறோம்ல, அவனுங்க எடுத்து தள்ளி இது பண்ணிடுறானுங்க. எல்லாத்தையும் கார்ல ஏத்தும் தருணம் வந்து விட்டது. வெயிட் இல்லாத குடு மௌலி. நீயும் வந்து இந்த பெட்டி பிடிக்கணும். வா, டிஷர்ட் மாட்டின் வா. அது வெயிட் இல்லையா? இரு, நீ முதல்ல இது எடுத்துட்டு போயிட்டு அவங்களுக்கு கார் ஓபன் பண்ணி விடு. நீ அடுக்கு, அவங்க 2 பேரும் அதை எடுத்துன்னு வருவாங்க கீழே. இந்த ஒரு மூட்டை, இந்த ஒரு மூட்டை, இதுதான் பேலன்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் எங்க ட்ரெஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இங்க பேக்கிங் ஆயிட்டு இருக்குது. இதுதான் எடுத்து வைக்கணும். ஓகே, அவ்வளவுதான். இப்ப கிட்டு கிளம்பி போகணும் ஃப்ரெண்ட்ஸ். மழை வேற ஊத்துனா மயமா இருக்குது காலையில இருந்து. மூக்குல வேற எனக்கு கொட்டும் மழையிலும் எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்து அடைச்சிட்டு, பின்னாடி அடைச்சிட்டு டோட்டலா இது 2 பெட்டி எங்களுது. எல்லாமே இது மோனாக்கு தான். பட்டாசுல இருந்து எல்லாமே வாங்கிட்டு போறோம். அப்பா அம்மாவும் ஒரே மாதிரி யூனிஃபார்ம் டிஷர்ட்டு. என்ன காட்டு, கொட்டும் மழையில என் ட்ரெஸ்ஸை காட்டுவேன்னு ஒத்த கால நின்று நான் தைச்ச ட்ரெஸ் இதுக்கு தான் நான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வந்திருக்கேன். இது ஒண்ணுதான் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. நீ தச்சதுலயே கிளாத்தும் நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. பர்ஃபெக்ட் ஐட்டம் படானே. ஆமா, புளி ஐட்டம். திரும்ப இதுக்கு அப்புறம் வந்து அவ்வளவுதான். சீக்கிரம் ஸ்டிச் பண்ணி பழகிக்கிறோம். சரி, ஓகே. நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க. அவ்வளவுதான், யாரும் தைக்க வேணாம். அடுத்த வாட்டி கிறிஸ்மஸ்க்கு ஜாக்கெட் எல்லாம், பிளவுஸ் எல்லாம் பட்டு புடவை பிளவுஸ் நிறைய வந்து ரிசர்ச் பண்ணி எல்லாம் நிறைய வாங்கி வச்சுக்கிறேன். அதெல்லாம் அப்புறமா உங்களுக்கு காட்டுறேன். ஓகே ஓகே. என் வாட்ச் சரி, நைட் படிச்சு எல்லாம் மேட்சிங் மேட்சா போட்டுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பிட்டோம் நாங்க பெங்களூருக்கு. எல்லாம் பெட்டி படி என்ஜாய் கிளம்பிட்டோம். இந்த டிராவல்ல நீங்க மெயினா என்ன பார்க்க போறீங்க? இந்த ரோட்ல கூட ஃப்ரீயா தான் இருக்கு. கொஞ்சம் தூரம் ஓட்றேன். பின்னாடி ஒரு கொசு பறந்துட்டு பாருங்க. ஓட்ற ஃப்ரெண்டுக்கார ரோட் கொஞ்சம் பழகிட்ட ஃப்ரெண்ட்ஸ். யார் எந்த ஃப்ரெண்டுக்காரு கரெக்ட்டா சொல்லு. சரி, ஓகே. ஆனா சின்ன கார் ஓட்டுறது எல்லா காரும் ஒண்ணுதான், சைஸ் தான் பெருசா, அவ்வளவுதான். சரி, ஓகே. சரி ஃப்ரெண்ட்ஸ், நீ ஒரு half an hour என்ன பண்ணு, நான் இப்படி உட்கார்ந்துக்கறேன்ல. எதனா சந்து பொந்துக்குள்ள விட்டா இந்த ரோட் எவ்வளவு ஃப்ரீயா இருக்கு. ஒரு 50 போனா போதும். இப்போ ஏதோ எவ்வளவு வண்டி போகுது தெரியுமா இந்த ரோடு? எவ்வளவு கேவலமான டிராபிக்ல 50ல போயிட்டு பைபாஸ்ல ஓட்டறது வேற, பைபாஸ் வேற, லோக்கல் இதுல வேற. அதுல முட்டிக்கினே போயிடலாம். பறக்காத ஃப்ரீயா தான் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்க வந்து கேமரா வந்து ஸ்டாண்ட் ஒன்னு வாங்குன ஒரு 100 ரூபாய்க்கு. 100 ரூபா தானா? இது பரவாயில்ல. 100 ரூபா ஸ்டாண்ட் அவ்வளவு பெர்ஃபெக்ட்டா ஓட்டுது ஃப்ரெண்ட்ஸ். 500 ரூபா 1000 ரூபா கொடுத்து வாங்குறதுலாம் புடிங்கின்னு வந்துருது. சரி, அதனால நமக்கு நிறைய வந்து நான் முன்னாடி வந்தா உங்களுக்கு கொஞ்சம் எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் பின்னாடி போனே கண்ணாடி அடிக்குதுல்ல, அதனால. ஆனா ஷேக் ஆகுதா இல்லையான்னு தெரியல. இப்போ வேற இப்பன்னு பார்த்துதான் பம்ப் வெளில போகாதுல்ல. என்னது போனே வெளில பறந்துரும். அப்படியே நான் அப்படியே பேசிக்கிட்டே காஞ்சி போயிட போறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஜாலியாக போயிட்டு இருக்கிறோம். மழை வேற பெஞ்சு தொல்லை பண்ணுது. ஆனால் இப்போ இங்கே பெய்யல போல் இருக்குது காலையிலேருந்து. பட் கிளைமேட்லாம் வந்து கூலா அப்படியே சில்லுன்னு வச்சுருக்குது நம்மள. இதில் வேற 4.5 கிலோ மீன் வாங்கி வச்சிருக்கிறேன். அது என்ன ஆக போகுதுன்னு தெரியல. புழுங்குச்சுன்னா தண்ணி ஐஸ்லாம் போட்டு வச்சிருக்கோம். வெளில வந்தது காரே நாரி போயிடும். ஐயோ, காளான்லாம் செய்து பார்த்தேன். அது காளான் அன்னைக்கு என்னமோ காளான் சாப்பிடும் போல இருக்குது. நான் காளான் செய்ய போறேன் அப்படின்ச்சு. அதனால காளான் செஞ்சிருப்பாங்க அவங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஏன் வந்து அவங்க எல்லாம் யாருமே வரல, நாங்க அங்க போறோம் அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்லிடுறேன்.
ஏன்னா அவங்களுக்கு யாருக்குமே அங்க லீவ் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு என்னன்னா அவங்களுக்கு எல்லாம் தீபாவளி இருக்காப்பாங்க, ஒரு நாள் தான் லீவ் இல்ல, எல்லா பக்கமும் தீபாவளி இருக்குது. அதனால அவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த மண்டே ஒரு நாள் தான் லீவு. சாட்டர்டே சண்டே வந்து அன்னைக்கு வந்து ஏதோ இந்த கவர்மெண்ட் சென்சஸ் போட்டுருக்காங்க. அந்த அக்காவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்ல இருக்கிறதுனால சென்சஸ் எடுக்கணும், அது ஹெவி ஒர்க் போயிட்டு இருக்கான் பாவம். ஸோ அதனால ஒண்ணுமே பண்ண முடியாது, வர்றது ரொம்ப டஃப். அது இல்லாம அந்த அக்கா வந்து என்ன சொல்லிட்டாங்க, நம்ம புது வீடு நீங்க புது வீட்டுக்கு போன பிறகு நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். இப்போ வந்தா பாவம் அவங்க ஹோட்டல்ல தங்குறாங்க, சாப்பிடறதுக்கு மட்டும் வந்துட்டு போற மாதிரி இருக்கு. அது ஒரு மாதிரி இருக்கு. மோனாவும் மாப்பிளையுமே வந்திருப்பாங்க, ஏன்னா வந்தாலுமே அவருமே வேலை அப்படின்றனால லேப்டாப் தூக்கின்னு வந்துடுறாரு. ரூம் போட்டு கொடுத்தா ரூம்லயே உட்காந்து நிக்கிறாங்க, சாப்பிடறது கூட அவரால் வர முடியுது இல்ல. சரி எதுக்கு அதனால அப்படின்னு நான் தான் பிளானே மாத்தினேன். வேணாம் நம்மளே மொத்தமா அங்க போயிடலாம், அங்க போனா ஜாலியா இருக்கும் அப்படின்னுட்டு. அதனால அவங்க என்னட்டாங்க, நீங்களே இங்க வந்துருங்கப்பா அப்படின்ட்டாங்க. சரி அந்த ஒரு ரீசன்னால நாங்களும் கிளம்பி போயிட்டு மோனாக்கு வாங்கினது இதெல்லாம் வந்துட்டு தீபாவளிக்கெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம தீபாவளி அங்க செலிப்ரேட் பண்ணிட்டு நம்ம அதுக்கப்புறம் சென்னை வந்துடலாம் அப்படின்ட்டு. அப்புறம் நிறைய பேர் கேக்குறீங்க உங்களுக்கு என்ன தீபாவளி அப்படின்னு நிறைய பேர் கேக்குறீங்க. தமிழ்நாட்டு தமிழர் பண்டிகை, தமிழர் பண்டிகை. இன்னொன்னு இருந்ததுன்னா நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், நான் எங்க அம்மா வீட்டுல அது வந்து இந்தி பண்டிகை. இந்தி பண்டிகை கிடையாது, நரகாசுரனை வதம் பண்ணதுதான் தமிழர் பண்டிகை தான். அது ஆக்சுவலி நரகாசுரனை வதம் பண்ணது, நரகாசுரனை வதம் பண்றதுதான் வந்துட்டு தமிழ்காரன் சொன்னாரா ஏதோ ஒரு காரணம். மொத்தத்துல எல்லாருமே நரகாசுரனை வதம் பண்ணதுனாலதான் தீபாவளி செலிப்ரேட் பண்றாங்க. சரிங்களா, அது எல்லாருமே செலிப்ரேட் பண்றதுதான். அதனால கரெக்ட். இவன் கேட்ட கேள்வி கரெக்ட். நரகாசுரன் தமிழா இந்தியா? நீங்களே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ், அவர் யாருன்னு நீங்களே சொல்லுங்க. அவரை கொன்னதுனாலதான் நம்ம தீபாவளி செலிப்ரேட் பண்றோம். அதை நான் கரெக்டா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அந்த இது வந்து இந்த பண்டிகை வந்து அந்த 10 தலை ராவணன் கரெக்டா, தசரா வந்து அவங்க ராவணன் பெங்களூர்ல தான் கொண்டாடுவாங்க. கர்நாடகா சைடு அந்த மாதிரி ஹிந்தி பீப்புள்ஸ், வடக்கு பீப்புள்ஸ் தான் கொண்டாடுவாங்க. அதனால அதை நம்ம இருந்தது. ராவணன் இருந்தது சிலோன்னுன்றாங்க. அப்புறம் ஏன் வடக்குல இருக்கிறவங்க கொண்டாடுறாங்க? ராமர் வடக்குல ஃபேமஸோ தெரியல, அந்த ஹிஸ்டரிலாம் நம்மளுக்கு தெரியாது. அதனால நாம வந்து நான் சின்ன பிள்ளைல இருந்தே நான் ஏன் தீபாவளி கொண்டாடுறேன், உங்களுக்கு ஏன் தீபாவளி நிறைய கேட்டிருக்கீங்க. அதுக்கெல்லாம் வந்துட்டு என்னன்னா, நாங்க சின்ன பிள்ளைல இருந்து நான் தீபாவளி கொண்டாடி இருக்கேன். நான் வந்ததுல இருந்து தீபாவளி நான் கொண்டாடிட்டு இருக்கேன். நாங்களே கொண்டாடிட்டு இருக்கிறோம்லப்பா. தீபாவளின்றது ஒரு காமன் கிடையாது, அவங்களே பிரிச்சுக்கிறாங்கப்பா. இது இந்துக்கள் பண்டிகை, இது வந்து முஸ்லிம்ஸ் பண்டிகை. நீங்க வந்து தீபாவளி அது ஓகே. இப்ப கிறிஸ்டியன் அப்படின்னா மெயின் எங்களுக்கு வந்து கிறிஸ்மஸ், ஈஸ்டர், ஓகேவா? தான் நாங்க நிறைய செய்வோம். அந்த மாதிரி டைம்ல தான் நம்ம நிறைய செய்வோம். அதனால அது வந்து நாங்க ஸ்பெஷலா செய்வோம். நாங்க 2 பேரும், நான் வந்து சின்ன பிள்ளைல இருந்து ஹிந்துவா இருந்ததுனால நாங்க கொண்டாடுறோம்னா நாங்க அப்படியே கொண்டாடிட்டு இருக்கோம். இதுல வேற கிண்டல் பண்றாங்க, தீபாவளி கொண்டாடுறீங்க, பொங்கல் கொண்டாடுறீங்க, நீங்க கிறிஸ்துமஸ் கொண்டாடுறீங்க, அதை கொண்டாடுறீங்க, ஏன் ரம்ஜான் கூட கொண்டாடுங்க. பொங்கல்னா தமிழ் பண்டிகை தான் அது. அதுதான் பக்கா தமிழர் பண்டிகை. இவங்களே பிரிச்சுக்கிறாங்கப்பா. ஜாதி இல்ல மதம் இல்ல, ஜாதி இல்ல மதம் இல்லன்றாங்க. ஆனா பூரா கம்முண்டு ஜாதி மதம் தான் வருதுப்பா. நீங்க ஏன் கொண்டாடுறீங்க? கொண்டாடினா என்னப்பா, எல்லா மதமும் ஜாதி ஒண்ணுதான். என்ன பெருசா பண்ண போறோம்? பட்டாசு வெடிக்க போறோம், சினிமா போக போறோம். என்ன ஆளுங்கன்னு கேட்டா வவ்வாலுங்கன்றாங்க. அது என்ன வவ்வாலுனா? என்ன ஆளுங்கன்னு கேட்டா வவ்வாலு. அதான் அதுக்கு மீனிங் என்ன? வவ்வாலுனா வவ்வாலு பேட். மீம் ஏதோ மீம் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு அது புரியல, அந்த மீம் நமக்கு தெரியல. அதனால சரி ஓகே, சரி ஓகே. அதுக்கு மீனிங் என்ன? வவ்வாலா பேட். வவ்வால்னா என்ன தாண்டுமா? வவ்வால்லாம் தாண்டாதே, பறக்கிறது தானே அது. தெரியல, ஏதோ சொல்லிட்டு அந்த வவ்வாலுக்கு புரிஞ்ச பிஸ்தாக்கள் யாரா இருந்தா நீங்க சொல்லுங்க. கமெண்ட் பாக்ஸ்ல அது ஏதோ 2K கிட்ஸோட மீம் அது நமக்கு தெரியல. அதனால நாங்க வந்து தமிழர்கள் ஹிந்துஸ் பண்டிகையும் செலிப்ரேட் பண்ணுவோம், கிறிஸ்டியன்ஸ் பண்டிகையும் நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால நீங்க வந்து நாங்க செலிப்ரேட் பண்ணாத பண்டிகை எதுன்னு பாத்தீங்கன்னா ரம்ஜான்லாம் தான். அதெல்லாம் எப்போ வரும்னு எங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சதுன்னா அதுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து போட்டு சுத்தின்னு தெரியும். அதெல்லாம் கிண்டல் பண்றாங்க லூசே. நாங்கலாம் முஸ்லிம் கூட்டு வச்சுக்கிற 3 பண்டிகை சேர்த்து கொண்டாடிக்கலாம். கேட்டுச்சா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்பப்பன்னு காத்துனுக்குதுங்க. வருஷம் ஃபுல்லா செலிப்ரேட் பண்ணுவேன், வருஷம் பூரா செலிப்ரேட் பண்ணுங்கன்ட்டான்.
சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு இப்படி நேரா போயிட்டே இருக்கோம். நான் மேப் போட்டிருக்கேன். மேப் பார்த்துட்டு இடையில அப்பப்ப நம்ம டச் விட்டுணும். டச்சு நாய் தொல்லை பெரிய தொல்லை, குறுக்கா ஓடுது. பாவம் இடிச்சிட்டு போறோம்ன்ற பயமும் இருக்கு. இடிக்கிறத தாண்டி நிறைய பேர் பாவம் ஸ்டூலர்ல போறவங்க எல்லாம் கீழே விழுந்துறாங்க. பாவம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால சரி ஓகே, நம்ம அப்படியே நேரம் நம்ம போயிட்டே இருக்கிறோம். நம்ம 5:30 தான் போய் சேருவோம் இருக்குது. மணி 12:30 ஆச்சு. இன்னும் நம்ம 5:30 போயிட்டாலே போதும், மீனை காப்பாத்தி எடுத்துன்னு போயிடணும். ஆமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருமே ஃபேமிலியா நம்ம எங்க செலிப்ரேட் பண்ணான்னு எல்லாம் நம்ம ஃபேமிலி தான். இங்க இருந்தா என்ன அப்படின்றதுனால தான் சரி ஓகே நம்ம பெங்களூருக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பிட்டோம். நீங்க என்ன எப்ப பார்த்தாலும் போயிட்டே இருக்கீங்க அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. நம்ம நேரம் காலம் தான் நம்ம பார்த்துட்டு தான் போறோம். எல்லா டைம்லயும் எல்லா இடத்துலயும் நம்ம போய் இருக்கிறது இல்ல, சரிங்களா? ஓகேவா? ஒரு ஃபங்க்ஷன் ஒரு நாளும் கிளம்ப அப்படின்னா தான் நம்ம கிளம்புறோம். இன்னைக்கு வந்து நம்ம மோனாக்கு வந்து தீபாவளி வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத வந்து நம்ம vlog-ஆ இன்னைக்கு போட்டிருந்தோம். ஓகேவா? அந்த vlog-ல வந்துட்டு நிறைய கமெண்ட் வந்துட்டு இருக்கு. எல்லாமே எங்களுக்கு தீபாவளி மெயின் கிடையாது, ஓகேவா? எங்களுக்கு கிறிஸ்துமஸ் தான் மெயின். தீபாவளிக்கு லீவ் இருக்கு, சரி நாம் கொண்டாடுறதுனால ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், கொண்டாடுறதுனால சரி நம்ம அங்க போய் கொண்டாடுவோம் அப்படின்றதுனால எல்லாரும் பட்டாசு வெடிக்கிறது எல்லாரும் தான் வெடிக்கிறீங்க. ஏன் முஸ்லிம்ஸ் யாரும் பட்டாசு வாங்கி வெடிக்க மாட்டாங்களா? எல்லாரும் தான் வெடிப்பாங்க. அந்த கான்செப்ட் தான். நாங்க சின்ன வயசுல இருந்தே வெடிச்சோம், நாங்க இருந்தோம் அப்படின்றதுனால நாங்க அப்படியே கண்டினியூ பண்றோம். அதனால விட்டுருங்க. அது வந்து ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இப்ப வந்துட்டு பொண்ணுதான் உங்க வீட்டுக்கு வரணும், நீங்க அங்க போக கூடாது அப்படின்றதெல்லாம் சம்பிரதாயம் சாங்கியம் அதெல்லாம் வந்து நீங்க சொல்லிருக்கீங்க. அதெல்லாம் தீபாவளி கிடையாதுங்க. ஆக்சுவலா எங்களுக்கு அது தீபாவளிக்கு எல்லாம் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் எங்களுக்கு மெயின் கிறிஸ்துமஸ்க்கு அவங்க இங்க வருவாங்க, கண்டிப்பா வருவாங்க. நம்ம தலை கிறிஸ்துமஸ் தான் நம்ம செய்வோம், தலை தீபாவளி கிடையாது. மேபி டைட்டில் வந்து மோனா தலை தீபாவளின்னு போட்டிருந்தது நான் பார்த்தேன். மேபி அங்க நீங்க வீடியோ பார்த்துட்டு தலை தீபாவளின்னு அது போடுறதுனால மேபி நீங்க அதை வந்து கன்சிடர் பண்ணிட்டு நீ ஏன் வரல, நீங்க அங்க போறீங்க அப்படின்றதெல்லாம் நீங்க வந்து சொல்லலாம். பட் ஆனா எங்களுக்கு மெயின் கிறிஸ்துமஸ் தான். கிறிஸ்துமஸ் தான் நம்ம தலை கிறிஸ்துமஸ் கொண்டாடுவோம். அதுதான் உங்களுக்கு வந்து வந்திருக்கும் ஃபர்ஸ்ட். அதனால நிறைய கமெண்ட் வந்துட்டு இருக்குப்பா இஷ்டத்துக்கு. அந்த மாதிரி இப்ப நம்ம போறது ஒரு பெரிய குத்தம். போய் அவங்கள போய் தொந்தரவு பண்றோமாமா. ஏன் அவங்கதான் அங்க வர சொல்றது, நாங்க இங்க வந்தாதான் எங்களுக்கு தொந்தரவே, நீங்க எங்களுக்கு அங்க வந்தீங்கன்னா தொந்தரவே கிடையாது அப்படின்றாங்க. இப்ப வந்து நம்ம மேப்ப பாத்துட்டு கொஞ்சம் கரெக்டான வழியை சூஸ் பண்ணிட்டு இதுக்கப்புறம் நம்ம பேசிட்டே இல்ல, நமக்கு முன்னாடி நம்ம நெய்பர் போறாரு, கர்நாடகா காரு. அவர் கார் போகுது. சோ அவர் கார் அப்படியே நூல் பிடிச்ச மாதிரி போனோம்னா அவர் NE7 போய் ஜாயிண்ட் அடிப்பாரு. அவர் கூட சேர்ந்து அப்படியே போயிட வேண்டியது. அப்புறம் அவரு ஒரு வீட்டுக்கு போயிடுவாரு, நம்ம பாப்பா வீட்டுக்கு நம்ம போயிடுவோம். அவர் ராமூர்த்தி நகரா இருந்தா இன்னும் பெட்டரா இருக்கும். நிறுத்தி கேட்டுருவோமா, சார் நீங்க எந்த ஊர் அப்படின்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதனால மெயின் எங்களுக்கு தலை கிறிஸ்துமஸ் தான் மெயின். அப்ப அவங்க அங்க வருவாங்க. ஓகேங்களா? தலை கிறிஸ்துமஸ் தான் நம்ம செய்வோம். நீங்க சொன்ன எல்லா சீரியும் தலை கிறிஸ்துமஸ்ல நீங்க பாக்கலாம் கண்டிப்பாக. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது வந்துட்டு நம்ம கிராண்ட் பிரைஸ் வந்து இருக்கு. அது வந்து நெக்ஸ்ட் மந்த் வந்து சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் மந்த் இல்ல ஒரு மாதம் தான் தோணும். அப்படிதான் நாங்க பிளான் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் மந்த் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இன்டீரியர் ஸ்டார்ட் பண்ண போறோம் தீபாவளி முடிச்சிட்டு தான். அதுக்கப்புறம் எவ்வளவு நாள் எடுக்கும் அப்படிங்கறது எங்களுக்கு தெரியல. ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்ப்பா. இன்டீரியர் முடிச்சா நம்ம வீடு எப்படி இருக்கும் நாங்களே வந்து வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். நல்லா இருக்கும். ஆண்டவர் டைல்ஸ் எல்லாமே செட் ஆயி டைல்ஸ் எல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க, எல்லாம் ஒட்டிட்டு இருக்காங்க. பாக்கிறதுக்கே செமையா இருக்கு. எல்லாம் கம்ப்ளீட் ஆனா பளிச்சுக்குள்ள வீடு எப்படி இருக்குன்னு பாக்கிறதுக்கு ஈகரா வெயிட் பண்ணிட்டு போயிட்டு விட்டு பாக்கும்போது கோவம். தீபாவளி முடிச்சிட்டு நாங்க வந்த உடனே பாத்தீங்கன்னால மேக்சிமம் எல்லா ரூமுக்கும் ஃப்ளோர் டைல்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. பலபலன் தான் இருக்கும். நேத்தே வந்து கிரானைட் எல்லாம் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டாராமா. கிரானைட் புடிச்சாச்சு, பில் அனுப்பிச்சு விட்டாரு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் முடிஞ்சிருச்சுல. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இதுவும் ஒட்டி முடிச்சிருப்பாங்க. நேத்து நைட் 9 மணி வரைக்கும் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. சாரி 8 மணி வரைக்கும் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் முடிஞ்சிருக்கும். நான் இன்னைக்கு வந்து செகண்ட் ஃப்ளோர் செய்ய போறாங்கன்னு நினைக்கிறேன். கிரவுண்ட் ஃப்ளோர் கடைசியா தான் எடுப்பாங்க. அதனால ஜாலியா இருக்கு பாக்குறதுக்கு. தீபாவளி முடிஞ்சு வந்தோடனே அப்படியே என்டர்டைன்மெண்டா இருக்கு எங்களுக்கு. இன்டீரியர் ஒர்க்கா அது இதுன்னு பொறுமையா வேடிக்கை பார்த்துன்னு இருப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்ப வந்து எங்க போயிட்டு இருக்கோம்னா குடியாத்தம் வழியா தான் நாங்க போறோம். ஏன்னா எங்களுக்கு தான் NE7 கனெக்ட் ஆகும். எங்கப்பா நம்ம நெய்பரை காணோம்? தெரியலையே, அவர் எங்க போயிட்டாருன்னு தெரியலையே. நம்ம இல்ல கர்நாடகா வண்டி நிறைய போகுது. அப்ப இந்த பெங்களூர் ரோடு தான் ஒரே ஸ்ட்ரைட். அதனால நம்ம குடியாத்தம் வழியா தான் போறோம். அதனால சீக்கிரம் போயிடுவோம். நம்ம ஒசூர் போனோம்னா நமக்கு ரொம்ப லேட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். அங்க டிராபிக். ஒசூர் போனோம்னா நைட் 10 மணிக்கு தான் போய் சேருவோம். ஆமா.
அதனால ஓஸ்கோட் போய் தான் நாங்க போறோம் NE7ல. அந்த ரோடு சூப்பரா இருக்குது. ஓகே, சீக்கிரமா போயிடுவோம். 5:30க்குள்ள நாங்க வீட்டுக்கு போயிடுவோம். இன்னொரு 5 மணி நேரம் தான் இருக்குது. 5 மணி நேரம் தான் இருக்குது. சீக்கிரம் நாங்க போயிடுவோம். ஓகேவா? லாஸ்ட் டைம் இங்க தான் வந்து சாப்பிட்டோம். நம்ம தலப்பக்கட்டி இங்க தான் சாப்பிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வேற கமெண்ட்ல வந்தா திருப்பி லைனுக்கு வரேன். மதியம் லஞ்ச் சாப்பிட ஆனந்தாஸ் வந்திருக்கோம், வெஜிடேரியன். ஏன்னா இதுக்கப்புறம் நாங்க நான்வெஜ்ஜோ சாப்பிடுவோம். அது ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட், இதுக்கப்புறம் போனால் பெங்களூர் ரீச் ஆகிற வரைக்கும் எங்கேயுமே கிடைக்காது. நம்ம போகிறது ஷார்ட் ரூட். NE7 பிடிக்கிறோம். ஒரு காக்கா கூட இருக்காது, ஜாலியாக இருக்கும். அது நம்மளுக்கு ரொம்ப ஷார்ட் ஆகி போச்சு. அதனால 5 hours தான். ரைஸ் வாங்கிட்டேன், மௌலி மீன்ஸ் வாங்கியிருக்கிறான். நானும் டொமேட்டோ ரைஸ் தான். சாம்பார் வாங்கலாம்னு நினச்சேன். அது நல்லா மசாலா பார்த்து மாதிரி கொடுப்பாங்க. அதனால் வேண்டாம் அப்படின்ட்டு லைட் ஃபுட் சாப்பிட்டேன். ஆமாம், லைட்டாக ஃபுட் இருந்தால் போதும்னு நினச்சேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த NE7 ரோடு வந்துட்டோம். மௌலி ஆஃப் பண்ணிட்டான் வண்டியை. வண்டி அவன் ஓட்ட போகிறானாமா. எந்த கீரில் இருக்குன்னு தெரியுமா? மெதுவாக போகணும் மௌலி. பெல்ட் போடு. யாரும் ஒழுங்காக லாக் பண்ணல. யார் இது? பா நானா? நீயா நானா? ஒரு நிமிஷம் வாரத்தில் எடுத்துடா. நானா? திறக்க முடியல. எதோ லெஃப்ட்ல வா. இதுடா ஹேண்ட் பிரேக். சோ அந்த கார் போலையா? பாத்து போ. மெதுவா ஓரமா போ. பெல்ட் போலன்னு காட்டுது. பெல்ட்டா? ஐயே, என்னடா பண்ற? தேடிக்கிறதுனா கட்டற இருக்கு. மௌலி, வண்டி எங்கயோ போகுது மௌலி. நட் ரோட்ல போய் தேடிக்கிறமா. அல்ல கட்டாதங்க, முன்னாடி பார்த்து ஓட்டு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், கார் ஓட்டுறது இல்ல. ஒழுங்கா ஓட்டுன உடனே தான் சொல்றாங்க. 50 கியர் போட சொல்லு. நீ 5th கியர்ல நான் 4th கியர் போடு. அப்படியே பின்னாடி வந்து வண்டி அலைப்பா ஆயிடுது பாரு. நிம்மதியா வந்துடணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நிம்மதியா இல்லாம உட்காந்துக்க வேண்டியதா போச்சு. ஏன் ஒழுங்கா தான் ஓட்டுறோம். ஓரமா வா. ஏய், லெஃப்ட் சைடுல என்ன போற? அது வந்து அது ரோடே இல்ல. மௌலி ஓட்டிட்டு போறானாமா. பெங்களூருக்குலாம் இல்ல, ஒரு 5 kilometers ஓட்டுறான்னா நம்ம கால்குலேட் பண்ணிட்டே வருவோம். வாங்க, ரோடு ஃப்ரீயா தூக்கிட்டு வாங்க, ஜாலியா ஓட்டிட்டு போறாங்க. கிளிக்கிறாங்க. கண் முடிச்சா அப்புறம் மேல தான் இருப்போம். வண்டி எதிர இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது உனக்கு. நான் கவனிச்சேன். எனக்கே தெரியல, பக்கத்துல உட்காந்து எந்த கியர்ல போடுறான்னு இப்படி பார்க்க வேண்டியதா இருக்குது. 4th கியர்ல போயினுக்குறா, அதான் சவுண்ட் கேக்குது. கிளட்ச 50 கியர் போடு. போயிட்டுனா இல்ல பின்ன போடுங்க. ஆமா, அதான் எதுக்குடா போடுறீங்க? இல்ல வண்டி சவுண்ட் கேக்குது. மேல கண்ணாடி ஏத்து. நீங்க நேரம் பேசணும், ஒண்ணுமே கேட்டிருக்காது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாத்துக்கோங்க. பயத்துல வந்துனுக்குறோம் இப்ப நானும் பேமாவும். ஓட்டுறான் இல்லன்னு சொல்லல, ஆனா இன்னும் ஹைவேஸ்ல இது கை அலாய கூடாது. மெதுவா போ. இந்த ரோட்ல தான் போவாங்க. இல்ல கரெக்ட். ஆனா ரொம்ப ஸ்பீடாலாம் போக கூடாது. நீ ஓட்டி பழகுறவ ஸ்பீடாலாம் போக கூடாது. நான் அந்த ஓட்டுறேன்னு சொன்னேன். அதுக்குன்னு வந்து ஸ்பீடாலாம் போக கூடாது. 1 கிலோமீட்டர் முடிஞ்சு போச்சு. மெதுவா தான் போகணும். ஆள் இல்லைனாலும் ரோட்ல இப்ப பழகுற வரைக்கும் கொஞ்சம் மெதுவா தான் போகணும். நமக்கு கான்பிடன்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் ஸ்பீட் எடுக்கணும். எடுத்தவனே ஜெட் மாதிரி போகணும்னா நினைக்க கூடாது. இந்த 2 இதுக்கும் நடுவுலயே போ. அந்த ஓரெல்லாம் போகாது, இப்படியே போ. காரே வரல. பரவாயில்ல இருக்கட்டும். இருந்தாலும் ஏன்னா இந்த ரோடு ஃபுல்லாவே வந்து பெண்டா தான் வருது. ஒரே ஸ்ட்ரைட்லாம் கிடையாது. அப்படியே லைட்டா அப்படி பெண்ட் அடிச்சு தான் போவோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் இந்த 2 வெள்ளை கோட்டுக்கு நடுவுல போ. அப்பதான் உனக்கு அது தெரியும் நீ நேரா ஓட்டுறியா இல்லையான்றது. ஓட்டினுக்குறான். இப்போ வண்டி எங்கேயுமே 5 கிலோமீட்டருக்கு வண்டியே இல்லை. முன்னாடியும் இல்லை, பின்னாடியும் இல்லை. அதனால கொஞ்சம் பயம் இல்லாம போகலாம். நம்ம இருந்தாலும் வந்து பிரேக் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும். அதுக்காக ஸ்லோவாவே போவோம். நம்ம 100ல போகுது. அதான் இது 100 தான் இதுக்கு ஸ்லோ. இந்த ரோட்டுக்கு கம்மி பண்ணிக்கோ. 80 60ல ஓட்டு. என்ன பேர் இப்ப அப்படி டர்னிங் வருது பாரு சட்டுன்னு. எயிட்டிலே போ. 60 to 80க்குள்ளேயே அப்படியே போ. அப்பதான் கரெக்டா இருக்கும். அப்பதான் உனக்கு ஸ்டடி கிடைக்கும். ஹேண்டில் பார் ஸ்டேரிங் ஸ்டடி கிடைக்கும். ஹேண்டில் பார்ன்றது சைக்கிள் இருக்குது. பயத்துல கண்ணாப்பினான்னு மாறி மாறி பேசுவேன்.
அக்காவுக்கு இங்கே இந்த ரோட்டில் கொடுத்தாராம் அவங்க மாமா. அதுவே ஓட்டிச்சு. நான் ஓட்ட மாட்டேன்னா எனக்கு ஓட்டுறதுக்கு கொடுங்கன்ட்டு வாங்கினுங்கிறான். கீழெல்லாம் பார்க்க கூடாது, நம்ம கீழே பார்த்துனுங்கிற. மெதுவா போகணும், ஸ்பீட் எடுக்காத. இப்போ 90 போவாரு, 60 to 80 போனாதான் கரெக்டா இருக்கும். ரோட்ல ஆள் இல்ல, பரவாயில்ல. ஆள் இல்லைனாலும் பெண்டு வருது இல்ல, உட்காரதுல நெச நெசன்னு இறக்கி விட்டு ஸ்பீடா போக கூடாதுன்னு சொன்னேன். பெண்டு வருது இல்ல, என்ன பண்ணுவ? பெண்டு தேர்த்தி இருந்து பார்த்தா ஸ்லோ பண்ணிக்க, பட் பிரேக் மிதிக்க வேண்டியதான். அதுக்கு நீ எடுத்தோடனே ஸ்பீடா போக கூடாது. நமக்கு ஸ்டேரிங் கண்ட்ரோல் வரணும், ஒழுங்கா ஓட்டுறமா ரோட்டுல நேர்கோடலன்னு பாக்கணும். அங்க 2 வண்டி போயிட்டு இருக்கு பாரு. அவனுங்கெல்லாம் பாரு, இங்க இருந்து பார்க்கும் போதே தெரிஞ்சு பாரு, ஒரே லைன்ல போயிட்டு இருக்கானுங்க. அது எத்தனை வருஷம் ஓட்டுறாங்க, நான் இப்பதான் ஓட்டுறேன். இல்ல நீ அதே மாதிரி இந்த ஒயிட்டுக்கும் நடுவுல போ, அவள்தான். எவனாச்சும் பின்னாடி வந்தா கூட அவன் கட் பண்ணி அந்த ரோட்ல போயினே இருப்பான் ஓரமா. நீ இதுக்கு அதுக்கு ஆடினதுன்னா அவன் என்ன பண்ணுவான்? வரவங்க எல்லாருமே 120, 130, 140 தான் வருவாங்க ஸ்பீடு. ஆக்சுவல் இந்த இதுல வந்து கார் 120ல போகணும் ஃப்ரெண்ட்ஸ். இங்க போட்டிருக்குது 120 அப்படின்ட்டு. இவர் எடுக்கிறதுக்கு முன்னாடியே பறக்கணும்னு ஆசைப்படுவாரு. இந்த NE7 இன்னும் 1 இயர்க்குள்ள மேக்ஸிமம் முடிஞ்சிச்சுன்னா ஈஸியா வந்துடலாம். நாங்க முதல்ல லாஸ்ட் டைம் வரும்போது அந்த வீக்கோட்டாலாம் வந்து க்ரௌடே இல்லாம இருந்தது. இப்ப ஏகப்பட்ட வண்டிங்க போகுது அந்த ரோட்லயே. ஒரு வழியா வந்து சேர்ந்துட்டேன். காரை டமார் நீ காரை ஏதோ செலவு வைப்பேன்னு நினைச்சேன். அதே ஒரே எரிச்சல் ஆயிடுச்சு, எனக்கு முட்டிலாம் வலிக்க ஆரம்பிச்சிச்சு. வந்தாச்சு அண்ணி. மாப்பிள்ளதான் கியூட்டா இருக்கிறாரு. சரி எல்லாரும் பாருங்க எங்க மாப்பிள்ளைய, கியூட்டா இருக்கிறாரு. சின்ன வயசு இவர் காலேஜ் படிக்கும் போது இப்படித்தான் இருந்தாரு. கரெக்டா? ஏய் பாப்பா, நான் கூட சரி அக்காவும் தம்பியும் பேசி நேர்ல பார்த்து பேசி ரொம்ப நாள் ஆகுது, அதனால பாசத்துல போயிருக்காங்க. கூட வந்து ஷேர்னு கூட ஓடி இருக்குது ஆவலான்னு பார்த்தா பேச போயிருக்காங்கப்பா. இல்ல தம்பிய ஜோக்கரா மாத்தி காமெடி பண்ணுதுங்க. உங்களை ஜோக்கர் ஆக்கிருப்பான், நான் தான் காப்பாத்தி விட்டுக்கிறேன். நாங்க எதுக்கு ஜோக்கரா வரோம்? வாய்ப்பே கிடையாது. அவன் தான் அது டெய்லி ஆயிடுது. நீ வேற இல்ல 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 பாப்பா, டெய்லி ஜோக்கர் ஆயினுக்குது. அது நீ என்னமோ புதுசா பேசுனுங்கிற. எல்லா விஷயத்திலயும் ஜோக்கர் தான். தண்ணி எத்துனுவான்னா ஜோக்கர். இல்ல இல்ல மௌலி அந்த இப்ப இந்த சிச்சுவேஷன் வந்து பண்ண மாட்டோம். அம்மா ஜோக்கர் ஆக்க மாட்டான். திந்திட்டான். 2 மணி நேரத்துக்கு கரெக்டா இருக்கும், அதுக்கப்புறம் மாறிடுறான். இன்னும் பர்ஃபெக்ட்டா 100% 2 அக்கா பேசி ஓகே அவள்தான். சென்னையில இருந்து வந்த உடனே ஒரு ஆமா நீங்க பிஸியா அப்படியே பேசிக்கிட்டே வேலையை பாருங்க. முடிச்சுட்டு போய் மௌலி உயிரை வாங்காத. போடு போடு அப்படி போடு. இப்பவே தெரிஞ்சு போச்சு மௌலி நீ செத்தடா இன்னைக்கு. இதெல்லாம் கீழே விழுந்துச்சு, வெங்காயம் கீழே விழுந்துச்சு, வேற ஒண்ணும் இல்ல. எங்களுக்கெல்லாம் சாப்பாடு பரிமாறா நைட்டு. மோனா என்ன ஸ்பெஷல்? மோனா சாம்பார், கபாப், ரைஸ், ஸ்வீட். ஓகே ஸ்வீட் தண்ணியா? சரி என்ன மாதிரி உப்பு வைக்கல. அம்மா புல் மூளை போல் செல்லி அது வந்து அவங்களுக்கே மறந்துருப்பாங்க. சரி நம்ம ஞாபகப்படுத்தின மாதிரி இருக்கட்டும். இல்ல நிறைய பேர் சொன்னீல்ல, இப்ப ஒரு பழமொழி சொன்னீல்ல, அத நமக்கே திருப்பி கொஞ்ச நேரத்துல அடிப்பாங்க அடுத்த வீடியோல. அவ்வளோலாம் வேணாம், கொஞ்சமா போட்டா போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியா நாங்க சேஃப்டியா வந்து ரீச் ஆயிட்டு நான் மட்டும் சாப்பிட்டேன். ஏன் நான் மட்டும் சாப்பிட்டேன், மற்றவங்களாம் சாப்பிடல அப்படின்னா சூடா சாப்பிடலாம் அப்படின்னு வெயிட் பண்ணி இருந்தோம். அப்புறம் திடீர்னு ஒரு பிளான் ஒன்று போட்டோம், நானும் மாப்பிள்ளையும் மட்டும். சரி நாங்க 2 பேர் மட்டும் நைட்டு சினிமா போறோம். எல்லாரையும் கூப்பிட்டோம். நான் வரல, நீ வரல, டயர்டா இருக்குது அப்படின்னா மௌலி. ஸோ மௌலி டயர்டா இருக்குதுன்றதுனால 2 அக்காங்களும் வந்து நாங்க மௌலி கூட இருக்கிறோம்னு உடனே தாய் பாசம் தாங்க முடியாம பொங்க
சரி பொங்கி வழியாம நானும் வரல, நீங்க 2 பேர் போங்க அப்படின்ட்டாங்க. ஸோ நானும் மாப்பிள்ளையும் மட்டும் ஜாலியாக கிளம்பிட்டோம். போயிட்டு நைட் மூவி பார்த்துட்டு சீக்கிரம் ஓடியாந்துருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க, சொல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட்ஸும் பாஸ் பண்ணுங்க. அதை விட மிக முக்கியமான எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, பாய்.